என்ன சாவித்திரி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க, அடைய ரசாங்கம், இங்க பாருப்பா, இந்த சேது பைய தமிழ்ச்செல்வி கூட தங்காம வேற ரூம்ல போய் தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் சொல்லவும் ராஜாங்கம் சொல்றாரு, சேது நீ தமிழ்ச்செல்வி கூட இரு, ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தெரியணும்ல, அந்த புள்ள காலில் வேலை அடிபட்டிருக்கல, கூட இருந்து பாத்துக்கன்னு சொல்லவும் சேது ராஜாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தமிழ் ரூம்லயே தங்க போறாரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் ஆகிருது. காலையில விடிஞ்சதுமே சேது வெளியே உட்கார்ந்துருக்காரு. தமிழ் கிளம்பிட்டு நம்ம போமா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்கவும், இல்லங்க இன்னைக்கு எனக்கு கேம்ப் இருக்குல்ல, நேத்து தான் எல்லாரும் வந்தாங்க, இன்னைக்கு எப்படி எல்லாரும் வருவாங்க, நீங்க தான் என்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கிட்டே சொல்றாரு, அப்பா இவளுக்கு இன்னைக்கு ஏதோ கேம்ப் இருக்கா, அதனால போகணுமா, நான் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. இங்க பார்த்தா அந்த நீதிமாறன் அனுப்பி வச்ச ஆளுங்கள்லாம் ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க. எல்லாம் வீட்டுல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்குங்க. ராஜாங்கம் மட்டும்தான் வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. அப்பத்தாவும் மோகனாவும் தமிழ் கூடயே கேம்புக்கு போயிடுறாங்க. கண்மணி ரூம்குள்ள இருக்காங்க. அவங்க காதுல ஹெட்போனை மாட்டிட்டு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக அவங்க அனுப்பி வச்ச ஆளுங்கள்லாம் ராஜாங்க கையை காலை பிடிச்சுக்கிட்டு போஸ் சொன்ன மாதிரியே ராஜாங்கத்தை கொலை பண்ண வந்திருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா தமிழ் எங்க ஒரு நிமிஷங்க, வீட்டுல என்னோட கோட்டையும் ஐடி கார்டையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அது இல்லாம போனா சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உன்னோட பெரிய ரோதனையா போச்சுடி, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை மட்டும் கூட்டிக்கிட்டு இங்க வர்றாரு. ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக போஸோட ஆளுங்கள்லாம் கத்தி எடுத்து ராஜாங்கத்தை குத்த போகையில இங்க தமிழ் வேகமா வர்றாங்க. அத ராஜாங்கத்துக்கு முன்னாடி விழுகுறாங்க. அவங்க ராஜாங்கத்தை குத்துறதுக்கு பதிலா தமிழ் வயிற்றுல குத்த போறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த சேது அவங்கள அடிச்சு பிரிச்சு துவைச்சு எடுத்துறாரு. யாரா நீங்களா, எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, எதிர்கட்சி நீதிமான் தாயா எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு சேதுவும் ராஜாங்கம் ரொம்ப கோவப்படுறாரு. அவனை சும்மா விடக்கூடாதியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவமா பேசுறாரு. தமிழ் அப்படியே கீழே விழுந்து கிடக்காங்க. அம்மா தமிழ்ச்செல்வி, என்னமாச்சு உனக்கு, குழந்தைக்கு எதுவும் ஆகலையே, வயிற்றுல எதுவும் அவங்க குத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப பதட்டமா கேக்குறாரு. தமிழும் எனக்கு எதுவும் ஆகலமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. சேது தமிழை தூக்கி இங்க உட்கார வைக்கிறாரு. இங்க பார்த்தா ரூம்ல இருந்து எல்லாம் வந்துருதுங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் கேட்கவும், அப்பாவை கொலை பண்றதுக்கு அந்த நீதிமாறனோட ஆளுகள்லாம் வந்துட்டானுங்க. கத்தியை வச்சு குத்த போகையில நல்ல வேலை தமிழ் குறுக்க போயிட்டா, அவ வயிற்றுல மட்டும் குத்தி இருந்தாங்கன்னா இன்னொரு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த போஸ் தான் இந்த வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இங்க பார்த்தா சேது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புங்க, இங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் வேகமா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.